நல்ல குட்டி சுட்டீஸ் தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? ஃப்ளையிங் எலிஃபண்ட் இன் a மேஜிக்கல் ஃபாரஸ்ட். அதாவது ஒரு எலிஃபண்ட்டுக்கு ரொம்ப பறக்கணும்னு ஆசையா, அது வேற மேஜிக்கல் ஃபாரஸ்டா? எலிஃபண்ட்ஸ் பறந்துச்சா இல்லையா? ஓகே குட்டி சுட்டீஸ், வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான மேஜிக்கல் ஃபாரஸ்ட் இருந்துச்சா. அந்த ஃபாரஸ்ட்ல அந்த அனிமல்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்களாம். இருந்துமே அந்த ஃபாரஸ்ட் ரொம்ப போர் அடிச்சுச்சா இந்த எலிஃபண்ட் ராஜாக்கு. எல்லா காட்டுலயும் லயன் தான் ராஜாவா இருக்கும், ஆனா இந்த காட்டுல எலிஃபண்ட் தான் ராஜாவா. இந்த எலிஃபண்ட்டுக்கு ரொம்ப போர் அடிச்சுதான். என்னடா இது, எப்போ பாரு இந்த காடே ரொம்ப டல்லா இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுச்சான். இந்த எலிங்கிற எலிஃபண்ட் எல்லா அனிமல்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுமா. அதனால சின்ன அனிமல்ல இருந்து பெரிய அனிமல் வரையும் எல்லாருக்குமே இந்த எலிஃபண்ட் எலிய ரொம்ப பிடிக்குமா. அப்போ இவ என்ன பண்ணா அப்படின்னா, காடெல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி இவன் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறனால இவன் கொஞ்சம் குரங்கு வித்தையெல்லாம் காமிச்சு நிறைய பீப்புள்ஸ் அட்ராக்ட் பண்ணா. அப்போ அந்த இடம் என்னாச்சு, பிக்னிக் ஸ்பாட்டா மாறுச்சு. அடுத்து இந்த காட்டுல குட்டி மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவுல இருந்துச்சா. அந்த ஆவுல கூப்பிட்டு இந்த எலிஃபண்ட் எலி என்ன சொல்லுச்சு அப்படின்னா, எல்லா அனிமல்ஸையும் மீட்டிங்க்கு கூப்பிடு அப்படின்னு அந்த மந்திரி கிட்ட சொல்லுச்சா. உடனே அந்த எலிஃபண்ட்ஸ், மற்ற மிருகங்கள், அப்புறம் அந்த ஆவுல் எல்லாருமே சேர்ந்து மேஜிக்கல் கார்டன் இல்லையா, அதனால அந்த நைட்ல வந்து அவ்வளோ க்ளோயிங்கா இருந்துச்சா அந்த ஃபாரஸ்ட். எல்லா அனிமல்ஸும் வந்துட்டாங்களாம். வந்தோன்னு சோஃபின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா, அவ பிக்னிக்ல ஃப்ரெண்ட் ஆனவளாம். அவளும் இந்த எலிக்கு வந்து ஹெல்ப் பண்றேன், ஓ ஃபாரஸ்ட க்ளோயிங்கா மாத்துறதுக்கு நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அந்த சோஃபி அக்கா ஃபாரஸ்ட் ஃபுல்லா கலர் ஃப்ளவர்ஸா வச்சாங்களாம். உடனே இந்த எலிஃபண்ட் என்ன பண்ணுச்சு, அந்த ஃப்ளவர்ஸ் அந்த சோஃபி அக்கா வச்சாங்க இல்லையா, அந்த ஃப்ளவர்ஸ்க்காகவே நிறைய கலர்ஃபுல்லான பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் அந்த ஃப்ளவரையும் செடியும் தேடி வந்துச்சான். உடனே இந்த எலிஃபண்ட்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். சரின்னு சோஃபி அக்காக்கு தேங்க்யூ சொல்லிட்டு மற்ற மிருகங்கள் எல்லாருக்கும் ரொம்ப லைவா இருக்க ஆரம்பிச்சிருச்சா அந்த ஃபாரஸ்ட். பார்க்கவே கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ், கலர்ஃபுல்லான பட்டர்ஃபிளைஸ், ரொம்ப அற்புதமா இருந்துச்சா. உடனே எலிஃபண்ட் சொன்னானா, யார் யாருக்கெல்லாம் திறமை இருக்கும் அவங்க எல்லாம் அவங்களோட திறமைய இந்த காட்டுல வெளிப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு காம்படிஷன் வச்சாங்களாம். அப்போ வன்னியா என்ன பண்ணா, அவனுக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்குமா. டிஃப்ரெண்டா ரொம்ப அழகா பெயிண்ட் பண்ணுவானா. அதனால பனியனா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு என்ன பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தானா. அப்புறம் சடனா ஒரு ஐடியா வந்துச்சா. சரி, நம்ம காட்டுல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் வரைஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னியனாவும் அழகா வரைய ஆரம்பிச்சிட்டானா. வரைய ஆஹா, பன்னியன்னாக்கு இவ்வளவு திறமையா அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லா மிருகங்களும் ஒண்ணு கூடி நின்னு அந்த பெயிண்டிங்க பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கிளாப் பண்ணி அதுக்கப்புறம் பன்னியனாவை பயங்கரமா உற்சாகப்படுத்தினாங்களாம். இதுல இருந்து மத்த மிருகங்களுக்கு எல்லாருக்குமே ஆசை வந்துச்சா. அதே மாதிரி எலி எலிஃபண்ட் இருக்கா இல்லையா, அவனும் பன்னிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னானா. அதுல இருந்து பன்னிக்கு ரொம்ப சந்தோஷமாயி என்னென்னலாம் பெயிண்ட் பண்ண தோணுதோ எல்லா பெயிண்டிங்ஸையும் பெயிண்ட் பண்ணி எல்லா இடத்துலயும் வச்சானா காடு ஃபுல்லா. உடனே இது பாக்குறதுக்காக வெளியூர்ல இருந்து எல்லாம் மிருகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்களாம். இந்த காட்டுக்கு வந்து இந்த காட்டு ரொம்ப பார்க்கவே ரொம்ப லவ்லியா லைவ்லியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மிருகங்களும் இந்த காடை தேடி வந்துருச்சான். உடனே பன்னி அண்ணாக்கும் எலிஃபண்ட்டுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். ஆஹா, இப்போதான் இந்த காடு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்களாம். திடீர்னு பார்த்து அப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வால் நட்சத்திரம் சைங்கிற போச்சா. அப்போ எல்லா மிருகங்களும் இந்த மகிழ்ச்சி எப்போதுமே குறையாம சந்தோஷமா இந்த காடு ரொம்ப செழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷூட்டிங் ஸ்டார் கிட்ட ப்ரே பண்ணிட்டு அந்த குஷியை எப்படி வெளிப்படுத்தினாங்க, எல்லாரும் சந்தோஷமா பாடி ஆடி ஜாலியா என்ஜாய் பண்ணி அப்படி வெளிப்படுத்தினாங்களாம். திடீர்னு பார்த்தா இவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அந்த கடவுளே என்ன பண்ணாரு, வானவில் அமைச்சு கொடுத்தாராம். அந்த காட்டுல வானவில் பார்க்க ஷூட்டிங் ஸ்டார் வர அப்படியே அந்த காடு ரொம்ப க்ளோயிங்கா ரொம்ப சூப்பரா இருந்துச்சா. இதனால அந்த எலிஃபண்டோட மனசு எப்படி இருந்துச்சு, அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருந்துச்சா. சோ உண்மையா யானை பறக்கல, ஆனா இவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணி மத்த எல்லா மிருகத்தையும் சந்தோஷமா
வச்சிருந்தனால அந்த யானைக்கு மனசு அப்படியே பறந்த மாதிரி ஆயிடுச்சா. அவ்வளோ லைட் வெயிட்டா ஆயிடுச்சா யானையோட மனசு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது குட்டீஸ், நம்மளும் மத்தவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி மத்தவங்க மனசு சந்தோஷப்படுத்தினா நம்மளோட மனசு ரொம்ப லைட் ஆயிடும், நமக்கு எந்த ப்ரெஷரும் இருக்காது. புரிஞ்சுதா? ஓகே குட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனோல இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.